எங்களோட வீட்ல இருக்கிற இந்த வுட்டன் டைனிங் டேபிள் வாங்கி ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே ஆயிட்டு. இது பார்க்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா, ஒரு சில நேரம் நம்ம சாப்பிடுறப்போ சூடான பாத்திரத்த அப்படியே டைரக்ட்டா டேபிள் மேல வச்சுட்டாலோ, இல்ல சாப்பிடுறப்போ தண்ணி சிந்திட்டு அத தொடைக்காம விட்டாலோ, அந்த இடம் அப்படியே வெள்ளையா மாறிரும். இப்ப டேபிள் ஃபுல்லா நான் கிளீன் பண்ணிட்டேன். அங்கங்க வெள்ளையா தெரியுதா? ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா பார்த்தா நார்மல் ஆயிரும். எதுவுமே இருக்காது. எல்லா டைனிங் டேபிள்லயும் இப்படி கலர் சேஞ்ச் ஆகுமான்னு தெரியல. இந்த டேபிள்ல குடுத்துருக்க வார்னிஷ் கோட்டிங்னால இப்படி ஆகுது போல. இதே இது சூடான பாத்திரத்த அப்படியே டேபிள் மேல வச்சா, அதனால வர ஒயிட் பேட்ச் எல்லாம் போகுறதே இல்ல. இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒயிட் பேட்ச் எல்லாம் ஆகி ஒரு 6 மந்த்ஸ் மேல அப்படியே தான் இருக்கு. இப்படி அங்கங்க வெள்ளையாயிட்டே இருந்தா அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. ஆனா இப்பலாம் வந்து டைனிங் டேபிள் மேட், கவர் எல்லாம் கிடைக்குது. ஆனா கலர் கலரா இருக்கு. எனக்கு அது அவ்வளோ புடிக்கல. டிரான்ஸ்பரண்டா இருந்தா நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போடலான்னு தான் யோசிச்சிருந்தோம். ஆனா அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். வீடு மாத்துற டைம்ல உடைஞ்சிரவும் கூடாது. அப்படி பார்க்கறப்போ தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கிடைச்சது. நாங்க 2 திக்னஸ்ல வாங்கியிருந்தோம். ஒவ்வொரு டேபிளும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. எங்களோட டைனிங் டேபிளோட சைஸ் வந்து 45x30 இன்ச். கரெக்ட்டா அந்த சைஸே செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். இதுல ஸ்டிக்கர்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஷீட்ட விரிச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற டேபிள் மேல போட்டுற வேண்டியதான். இதே நம்ம நார்மல் கிளாத்ல கவர் போடுறோம்னா, அது அடிக்கடி கலஞ்சிரும். நம்ம அத எடுத்து எடுத்து சரி பண்ற மாரி இருக்கும். பட் இதுல அந்த ப்ராப்ளமே இல்ல. இந்த ஷீட் வாட்டர் ப்ரூஃப் தான். அதனால தண்ணி, சாப்பாடு எது சிந்தினாலும் அந்த வுட்டன் டேபிள்ல வந்து இறங்காது. நமக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப தொடச்சு கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் மேல டாக் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாய்.